ஓம் வக்ரதுண்ட மகாகாய சூரியகோட்டி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரியேஷு சர்வதா சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்யமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். சமஸ்தஜன கல்யாணே நிரதம் கருணாமயம் நமாமி சின்மயம் தேவம் சத்குரும் பிரம்ம வித்வரம். ஐந்து கரத்தனை ஆனை முகத்தனை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை முந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. தினமும் பாடலாம் அந்த பாட்டை. ராகம் அவசியம் இல்லை, ஃப்ளாட்டாக பாடலாம். காலையில் 5 மணிக்கு அது ராகம் எல்லாத்தையும் எழுப்பி முந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. சாதாரண முந்தியில் வைத்து அடி போற்றுகிறேன் போதும். நம்ம கிட்ட கெப்பாசிட்டி அது மாதிரி டெய்லியே பாடலாம். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அன்பே சிவமாவது ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அழகான பாடல். நிறைய கேள்விப்பட்டிருக்கும் இந்த பாட்டு. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார். பட்டால் பட்டால் படிப்பாங்க பேசும்போது திட்டலாம் போல இருக்கும், கட்டுக்கூடாது. இல்லைன்னா அடுத்த பாட்டு படிக்க முடியாது. வந்ததும் வராதுன்னு அறிவிலாரும் திட்டுறாரு. மகாத்மாக்கள் இந்த ரைட் டு ரியலைஸ் மாஸ்டர்ஸ், அவதார புருஷர். அன்பு சிவம் ரெண்டு விஷயம் சொல்றார். சிவம் அஸ்பீஷியஸ்னஸ், பரபிரம்ம தத்துவம் சிவம். இது ரெண்டு ஒன்றுன்னு சொல்லு. இரண்டு என்பது அறிவில்லை. அதாவது புரியாத மனிதர்கள் ரெண்டும் தனித்தனின்னு சொல்லுவார்கள். அன்பு அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார். அன்பே தான் சிவம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறவங்க ரொம்ப ரேர். ஆறும் அறிகிறாரு அப்படின்னா யாருக்குமே தெரியலன்னு அப்படி அர்த்தம் இல்லை, ரொம்ப ரேர். யாருக்குமே தெரியாது அப்படின்னா எதுக்கு சொல்றதே அவசியம் இல்லையே. இல்ல, நாகம் பிரகாஷ சர்வஸ்ய கீதையில் சொல்ற நாகம் பிரகாஷ சர்வஸ்ய யோகமாய சமாவிருதா. யோகமாயால் மூடிக்கொண்டிருக்கும் நாள், யோகமாயால் மறைக்கப்பட்டிருக்கிற நாள் யாருக்கும் பிரகாசிப்பதில்லை. நாகம் பிரகாஷ சர்வஸ்ய, யாருக்குமே பிரகாசிப்பதில்லை அப்படின்னா கீதையை வேஸ்ட் படிக்கிறது, டைம் வேஸ்ட் இல்லை. சொல்லிட்டீங்களே, உங்களை பார்க்க முடியாது சொல்லிட்டீங்களே, சாப்டர் க்ளோஸ் பண்ணுங்க. அப்படி இருந்தது. நாகம் பிரகாஷ சர்வஸ், எல்லாருக்கும் தெரிய மாட்டேன். ஆனால் யாரு சாதகன் செய்யறேன்னா அவனுக்கு தெரியும். அப்படிதான் அர்த்தம். யாரும் அறிகிலர் அப்படின்னா அப்படி இல்லை, எல்லாருக்கும் தெரியல. ரொம்ப பக்குவப்பட்ட மனிதர்கள் புரிந்து கொள்வார்கள். சிவம் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலர். ஆனா அடுத்த லைன்ல பாருங்க, அன்பே சிவமாவது ஆறும் அறிந்த பின். யாரெல்லாம் அன்பே சிவம் அப்படின்னு தெரிந்து கொள்கிறார்களோ அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. அவர்கள் அறிந்து கொண்டால் அவர் சிவமாய் அன்புமயமான அவர்கள் சிவமயமாய் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அனுபவம். இப்ப சிவம் அப்படின்றது பிரம்மஸ்வரூபம். வேதத்தில் பிரம்மஸ்வரூபம் பிரம்மம் ஆத்மான்னு படிக்கும். அதான் வேற ஒன்றும் இல்லை. இங்க அன்பு எப்படி இது சிவமாக சொல்கிறார் அப்படின்னா, அன்பு அப்படின்னு புரியுது பெரிய ஒரு பாசம். வேற நம்ம எல்லார் மேல வச்சிருக்கிறவன் அதுக்கு பாசம்னு பேர், அன்பு இல்லை. அது அன்புன்றது வேற, பாசம்ன்றது வேற. ஒரு தண்ணி பியூர் வாட்டர் இருக்கு, கிளாஸ்ல வச்சிருக்கு பியூர் வாட்டர். அப்படி பளிங்கு மாதிரி இருக்குல்ல, பளிங்கு மாதிரி இருக்கிறது சுத்த தண்ணி இருக்கு, அது அன்பு. அதுல கொஞ்சம் ஏதாச்சும் கலந்து அது அழுக்காக்கிட்டோமே அது பாசம்னு பேரு. அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். நம்ம எல்லாருமே வச்சிருக்கோம். குறிப்பா இந்த பேரண்ட்ஸ்ல அந்த குழந்தைகள் வச்சிருக்காங்களே, அது அன்புன்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா பாசம். எனக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க.
இவங்க வைக்கிற இந்த பாசம் என்ன ஆகுதுன்னா அந்த பிள்ளைய சரியான டைரக்ஷன் கொண்டு போகிறது, வேற டைரக்ஷன் கொண்டு போயிடுது. நான் மேலே இவ்வளோ அன்பு வச்சிருந்தேன், உனக்காக தான் எல்லாம் செஞ்சேன், உனக்காக தான் எல்லாம் செஞ்சேன்னு சொல்லுவாங்க. அது சரி, அந்த பாசத்தை அன்புன்னு புரிஞ்சுக்கும். அட்டாச்மெண்ட் அதே ஒரு சுகம் இருக்கு, அன்பு இருக்கு, சுகம் போலே இருக்கு. ஆனால் அது கொஞ்சம் டர்ட் இருக்கு. இது எந்த விதமான டர்ட் இல்லாமல் அப்படியே ஆசிட்டிஸ் அந்த அன்பு இருக்குது. அதுதான் இங்கே சிவம்னு பேர். அந்த அன்புக்கு தான் சிவம்னு பேர், அட்டாச்மெண்ட்டுக்கு சிவம்னு பேர் இல்லை. குருதேவர் சொல்வார், we like someone, we like love, ரெண்டு வார்த்தை யூஸ் பண்றாரு இங்கிலீஷ்ல. we like someone because இது காரணங்கள் இருக்கு. இந்த காரணத்தினால் நான் உன்னை விரும்புகிறேன். என்ன காரணம்? பைசா இருக்குது உன்னிடத்தில், பணம் இருக்குது, எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும். இது ரீசன் இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், உன்மேல அன்பு செலுத்துகிறேன், நீ நிறைய டொனேஷன் கொடுக்குற, காரணம் இருக்கு. எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், வேற என்கிட்ட மட்டும் நீ நல்லா பேசுற, மற்றவங்கிட்ட நீ வேற மாதிரி இருக்க, மற்றவங்கிட்ட வேற டஃபா இருக்கு, என்கிட்ட மட்டும் பிரியமா இருக்கிறதாலே எனக்கு உன்னை பிடிக்கும். எனக்கு ஒன்று பிடிக்கும், என்னுடைய உயர்ந்த பதவியில் இருக்கிறேன், ஏதாச்சும் நாளைக்கு எனக்கு செஞ்சு கொடுப்பேன் தான், நிறைய பிரியமா இருக்கு. நான் ஒருத்தர்கிட்ட பிரியமா இருக்கணும் அப்படின்னா பிகாஸ் ரீசன் இருக்கு. நான் பேசும்போது சொல்றேன், நீ முன்னாடிலாம் என்ன ரொம்ப பிரியமா இருந்த, இப்ப கண்டுக்கிறதும் இல்லை, ஒரு மெசேஜ் இல்லை, ஒரு கால், அவ்வளவுதானா நமக்குள்ள ரொம்ப ஏங்கி பேசுறது இல்லை. முன்னாடி இருந்த மாதிரி நீ இல்லை அப்படின்னு சொல்றான். நிறைய நம்மளே பார்த்துருக்கோம், நம்மளே சொல்லியிருக்கோம், பல பேருக்கு கேட்டிருக்கோம். முன்னாடிலாம் அதெல்லாம் ஒரு கால் ஒன்று நெருங்க சொல்றோம். அப்ப அந்த அன்பு ஏன் நிலைக்கிறது இல்லை? அன்பு மாறிக்கொண்டே இருக்கிறதே. நம்ம வீட்டு பிள்ளைங்க கூட அம்மா அப்பா இப்படி விரும்பிச்சு, அதுக்கப்புறம் திரும்பி கூட பார்க்கறதில்ல, கூப்பிட்டாலும் காதில் கேட்காத மாதிரியே போகுது. இது ஏன் இந்த அன்பு மாறிக்கொண்டு? அன்பு இல்லை, அட்டாச்மெண்ட். we like someone because அப்படின்ட்டார் குருதேவர். we love someone in spite of. அது அழகான வார்த்தை, in spite of. உங்ககிட்ட 1000 குறைகள் இருந்தாலும் பரவாயில்ல, உன்னை எனக்கு பிடிக்கும். என்னையா உனக்கு பிடிக்கிறது? உங்ககிட்ட பதவி இருக்கு, பணம் இருக்கு, பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு, பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கு, எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு கொடுக்குற, உதவியா இருக்கு. என்னைக்கு நீ எனக்கு உதவி செய்தா நிறுத்துறியோ, என்னைக்கு நீ டொனேஷன் கொடுக்கறத ஸ்டாப் பண்றியோ, ஓகே, அன்னையில இருந்து எனக்கு உன்னை பிடிக்காது அப்படின்னா அதுக்கு பேரு உண்மையான அன்பு இல்லை. அது எதை எதிர்பார்த்து பண்றோம்ல, அந்த அட்டாச்மெண்ட், அது வேற ஏதோ. எந்த விதமான நீ பார்க்கறதுக்கு நல்லா இருக்கியோ நல்லா இல்லையோ, உனக்கு வசதி இருக்கோ இல்லையோ, எனக்கு உதவி பண்றியோ இல்லையோ, பிரிய போலதான். அது எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாத எல்லா ஜீவராசிகள் மேல ஒரு பிரியம் இருக்கிறது. அதுக்கு பேர் தான் சிவம்னு பேரு இல்லை, அஸ்பீஷியஸ். ரொம்ப ரேர் இது. சிவம், அன்புதான் சிவம் அப்படின்னு எந்த சாஸ்திரங்களும் அடிச்சுலாம் சொல்லாது. சனாதன தர்மத்துல மட்டும்தான் இப்படி எல்லா ரேஞ்சிலையும் பேசும், வேற எங்கேயுமே ஏதாவது பேச மாட்டேன். நீங்க கேட்டு பாருங்க, அன்பு சிவம்னா அவன் பெத்தெடுத்த தாயும் வணங்க மாட்டான், பெத்தெடுத்த தகப்பனார வணங்க மாட்டான், டீச்சரை வணங்க தூக்கி போட்டுடும். பல மதங்கள் உலகத்துல ஒரே ஒரு கடவுள் தான், அதுவும் ஒன்று புரியல, என்னன்னு தெரியும், அதான் அடம்பிடிச்சு கூட இல்லாத விளையாட்டால மாறிடுது. பெத்த தாய், பெத்த தகத்த, மாத்ரு தேவபவ, பித்ரு தேவபவ, ஆச்சாரிய தேவபவ, அதிதி தேவ. நம்ம சாஸ்திரம் கண்ணுக்கு எதிர்க்க இருக்கிறதையே நம்மளால கடவுளா பார்க்க முடியலையே, கண்ணுக்கு தெரியாத கடவுள்னு எப்படி புரிஞ்சுக்க போறேன்? கண்ணுக்கு என்ன அம்மா பெத்த எடுத்து இவ்வளவு பண்ணிட்டு முதல்ல அதை வணங்கன்னு சொல்ல சாஸ்திரம், நம்முடைய வேதங்கள். ஃபர்ஸ்ட் நீ அதை புரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் புரியாதது எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கு பக்குவம் வரும். இவ்வளவு அழகா ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொண்டு போயிருப்பாரு. தாயை வணங்கு, தந்தையை வணங்கு, குருநாதனை வணங்குன்னு சொல்றாரு. அப்படியே வணங்கி வந்து அன்பே சிவம், அன்புதான் சிவம்னு சட்டில் புத்தி வந்தது. அப்புறம் அடுத்த ஸ்டெப்புக்கு போற, நம்ம அனுபவிச்சு கொண்டிருக்கிற அந்த அன்புதான் சிவனுடைய ஒரு வடிவம். பசுமாடு இந்த கண்ணு கொடுக்குறதுல, பசுமாடு கண்ணு கொடுத்து எங்கேயாச்சும் நம்ம பார்ப்போம், ரேரா இந்த காட்சி. பசுமாடு கண்ணு கொடுத்தோன்னா அதை எப்படி சுத்தி 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 வருது, ஒரு அழகாஞ்சு இவ்வளவு அழகா இருக்கு பார்க்கணும். இந்த பாசம் அப்படி அதுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆயிடுதுன்னா விரட்டி விரட்டி அடிக்குது பசு. நம்ம வீட்டில் போட்ட பசு குட்டி, இந்த பாசம். ஒரு சின்ன குருவி இருக்கிறது, இல்லை இந்த கோழி குஞ்சு இருக்கு, இந்த கோழி அந்த குட்டி எப்படி காப்பாத்துறது,
எல்லா உலகம் பூராவே ஒரு பறவையா இருந்தாலும் அந்த குஞ்சு எப்படி காப்பாத்துறது, ஒரு ஒரு என்ன ஒரு ஆடு மாடு இருந்தாலும் அந்த குஞ்சு எப்படி காப்பாத்துறது, இது இருக்குது. அதுதான் அதனாலதான் யாதேவி சர்வபூதேஷு மாத்ருரூபேன சம்ஸ்திதா அப்படின்னு படிக்கிறோம். எல்லா ஜீவராசிகளுக்கு மத்தியிலும் அந்த பரமேஸ்வரன் அப்படி சங்கு சக்கரத்தை வச்சு இல்லை சூடத்தை வச்சுட்டு இருக்கிறது, அதுக்கு ஒரு வடிவம் கொடுத்துருக்கும். அந்த ஃபீல் என்ன அப்படின்னா எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த குட்டி போட்டால் அந்த குட்டி மேல இருக்கக்கூடிய ஒரு அன்பு இருக்க வாத்சல்யம்னு சொல்லிட்டு அதுதான் அந்த பராசக்தியுடைய வடிவம். அந்த சடல் புத்தியை வச்சுக்கொண்டு அதை புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அந்த பராசக்தியின் நிலை. அது வந்து சிவம்னு சொல்றார். டெக்ஸ்ட் வந்து சிவனை ஆராதிக்கிறதா இருக்கனால சிவம்னு சொல்றார். ரொம்ப சூக்ஷ்மமான ஒரு விஷயம். அந்த அன்பை சிவமாக புரிந்து கொண்டால் அதையும் தாண்டி பிரம்மஸ்வரூபமாக மாறும். இதெல்லாம் ஒரு ஸ்டெப். இதெல்லாம் ஒரு புரிஞ்சிக்கும் போது ஸ்டெப். அன்பு அனுபவிக்கிறது, அதை புரிஞ்சுக்கிறது. நிறைய பேருக்கு வந்து அன்பு கொடுக்க தெரியும், ஆனா வாங்குறவங்களுக்கு அது தெரியாது. ப்ரீஷியஸ் திங் நீங்க கொடுக்குறீங்க, வாங்குறது தெரியாது. இந்த வாங்குறதுக்கும் தெரியணும், கொடுக்குறதுக்கும் தெரியும். அந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னா அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். ஒரு அழகான ஒரு பாட்டு, ரொம்ப சூக்ஷ்மம், அனுபவிச்சு பாடுறாரு. அன்பும் சிவம் இரண்டு என்பார் அறிவிலா, அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தார். அன்புதான் சிவம். அழகான பாட்டு, அனுபவபூர்வமான பாட்டு. அடுத்த நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். எல்லா உயிருக்கும் இறைவனே ஆயினும் கல்லாதார் நெஞ்சத்து காண உண்ணாதே. நில்லா நிலையை நிலையாக, எதுவுமே நிலை இல்லை, இல்லாத இந்த உலகத்தை வந்து நிலை என்று நினைத்துக் கொண்டது. ஒரு இமேஜினேஷன், மித்து. நில்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து உலகத்துல எல்லாருக்கும் அந்த அண்டர்ஸ்டாண்டிங். நம்ம போட்டோகிராஃபை நம்ம நிறைய இந்த இன்விடேஷன்லாம் பார்ப்போம். இன்விடேஷன்ல பார்த்தா இவங்களை இன்வைட் பண்ணுவோம், நான் போறேன். இந்த இன்விடேஷன்ல இருந்தால் அந்த யாரோ ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் போட்டுருவோம் ஃபோட்டோ. யங் யூத் ஸ்டேஜில் இருக்குது, 20 இயர்ஸில். இப்போ ஸ்டேஜில் உட்காந்து பார்த்தோன்னா அந்த ஆளு தர யாரு 50+, 60 உட்காந்து. இந்த இன்விடேஷன் போட்ட ஆள் யார்? இவருதான். எங்க இருக்கும் போது எடுத்த போட்டோ போட்டு எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க, ஏஜ் டிஃபரன்ஸ். நம்ம போட்டோவே எடுத்து பாருங்க. நல்ல பூரா முடியா இருந்தது, பிளாக் கலர் இருந்தது. கடவுளே, அடுத்த பேஜ் போடும். நம்மளே நம்ம கல்யாண போட்டோல எப்படி பார்த்துக்கிறாங்கல்ல, வீட்டில் பெரிய ஆல்பம் போட்டு பெருசாக கொடுக்கும் ஸ்ட்ராங்காக. அடிக்கடி இது பார்த்து கொஞ்சம் திருப்தி அடைஞ்சிக்கிட்டேன். இந்த ஆரம்ப கட்ட வாழ்க்கையில் எப்படி இருந்தது, அப்புறம் ஒரு டைப் ஆகும். நல்லா இருந்த காலத்தை போய் நினச்சி பார்க்கணும்ல, அடிக்கடி பார்த்து கண்ணீர் விட்டு. ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தது, எல்லாருமே ஒரு 15-20 வயசுல கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு 10 வயசுல ரொம்ப பேர் அழகு, ஏன்னா தெய்வீகம் இருக்கிறதுனால முகத்துல 5-6 வயசு எடுத்து போட்டோ எடுத்தா அப்படி ஒரு தெய்வ அழகா இருக்கும். போக 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 அப்படியே ஒரு மாதிரியா இருக்கும். அந்த போட்டோ இந்த போட்டோ எடுத்து வச்சோம்னா இது நான் தானான்னு நமக்கே டவுட் வரும். ஏன்னா பூர்வ கர்ம வாசனைகள்லாம் வரும், நிறைய கவலைகள் வரும், துக்கங்கள் வரும், கோபங்கள் வரும், ஃபேஸ் எல்லாம் மாறி போடும். அதுதான் இது. உடம்புல மாறுது, நோய்கள்லாம் வருது. ஒரு காலத்துல நல்லா ஸ்ட்ராங்கா இருந்து ஒரு இதுவா இருந்து அப்படியே மதங்கி வாடி போகும். இப்படி இருந்தா அது அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்கு. வயசானவரை இந்த ஷார்ட் ஆகுது, ஹைட்டா இருக்கிறது. நில்லா நிலையை நிலையாக, நில்லாத இந்த உலகத்தை நிலையாக. அது நம்ம உடம்பும் சரி, நம்மளுடைய பொசிஷனும் சரி, வீட்டில் இருக்கிற ஜனங்களும் சரி. ஒவ்வொரு வீட்லயும் பாருங்க, ஒரு காலத்துல வந்து இந்த குழந்தைங்களாம் வளருது. குழந்தைங்க ஒரு 15-20 வயசு ஒரு வீடு கலகலன்னு இருக்கு. அதுக்கப்புறம் ஒன்று இப்படி பறந்து போகுது, இன்னொன்று அப்படி பறந்து போகுது. அப்புறம் 2 பேரும் ஓல்ட் ஆயிடுது. காலையில் நீ கத்து, சாயங்காலம் நான் கத்துறேன். டர்ன் போட்டு கத்திக்குவோம். நமக்கு கத்துறதுக்கு யாரும் இல்லை.
பிள்ளைங்கன்னா பிள்ளைங்க பிறகு ரெண்டு ஓடிடுது, எஸ்கேப் ஆயிடுது, மாத்தி மாத்தி கத்து நிலையில்ல வாழ்க்கை. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூப்பிட்டாகூட வரமாட்டது. நீங்க இங்கே போய் எங்கடா அதெல்லாம் பண்ணி வீட்டுக்கு வா, இங்கே வேலை பண்ணிக்க, இந்த வீடு நேரத்துக்கு நான் உங்க கூட இருக்கவே மாட்டேன், இங்கே ஓடி வாழ்க்கை எப்படி போயிடுச்சு வருது, வெறிச்சு ஓடி போய் 20 இயர்ஸ்க்கு முன்னாடி எப்படி ஒரு வாழ்க்கை ஒரு சாந்தமா இருந்ததோ 45-50க்கு அப்புறம் அதே சாந்தம் வந்துடுது. 20 இயர்ஸ்க்கு முன்னாடி சாந்தம் 40 இயர்ஸ்க்கு வந்தது அது சாந்தம், போர் அடிக்கிறது, வாழ்க்கையில கலகலகல இருந்த வேற மாதிரி. அதுக்கப்புறம் வயசாயிட்டு வேற மாதிரி, சிச்சுவேஷன் எல்லாமே மாறிடுது. இந்த ஊர்ல ஒரு இடத்துல இப்படி பார்த்த ரோடு அப்புறம் மாறிடுது, நிறைய கடைகள் வந்துடுது, இப்படி இந்த இடம் இப்படி ஆயிடுது. நில்லா நிலைமை நிலையாக எல்லா இடமும் மாறும். குருவே சொல்றாரு சுவாமி சின்மயானந்த, கண்டினியூஸ் சேஞ்ச் அலோன் இஸ் a changeless law of the universe. மாறிக்கொண்டே இருக்கிறதா மாறாத நியதி. எல்லாமே மாறும். நம்ம மனசும் மாறி போச்சு, புத்தியும் மாறி போச்சு. சில பேர் புத்தி முன்னாடி எப்படி மெச்சூரிட்டி இல்லாம இருக்கு, அப்புறம் மெச்சூர்ட் ஆயிடும், இந்த புத்தி மாறிடுது. உடனே நீ ஏன் பண்ணுங்க ஆச்சரியமா இருக்க அப்படின்னு. அதே மெச்சூரிட்டி இருந்த ஒரு காலத்துல அப்படியே வயசாக கீழே போயிடுது. இப்படி இருக்கும் ஜனங்க. ஒரு வேலை பண்ணி ஷைன் ஆயிடுவா, அதுக்கப்புறம் யாரும் கேட்கறதுக்கு இல்லை வச்சு அந்த வேலை பண்ணப்போ அப்படியே எஃபிஷியன்சி கீழே போயிடும். இதுவும் சேஞ்ச் தான். பாசிட்டிவ்ல போறதுக்கு அப்படியே நெகட்டிவ்ல கீழே இறக்கிடும். மாறுதும், எல்லாமே மாறுது. பிசிக்கல் ஸ்ட்ரக்சர் மாறுது, மென்டல் ஸ்ட்ரக்சர் மாறுது, இன்டெலெக்சுவல் ஸ்ட்ரக்சர் மாறுது, உலகம் மாறுது, எல்லாம் மாறுது. நில்லா நிலையை நிலையாக இது நிலையில் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சத்து நில்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். அதோட மனசுக்குள் நினைஞ்சுக்கணும். நில்லா குரம்பை உடம்பு இதுவும் நிலையில்லாததுன்னு நினைத்துக் கொள்ளு. ஒரு நாள் இல்லாம போயிடும். பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லை, இப்ப இங்க இருக்கிறது நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இல்லாம போயிடும். மாயம் அது. ஆக்சுவலா நம்ம வந்து நல்லா இருக்கும் மாயம். இப்போ ஒரு தாட் எடுத்துக்கல, நம்ம பிறக்கிறதுக்கு முன்னாடி இல்லைல்ல, டவுட்டா இருக்கா? நம்ம பிறந்ததுக்கு முன்னாடி இல்லை, நம்ம ஒரு காலத்துல இல்லாம போயிடும், அதுக்கப்புறம் இல்லை. நம்ம போட்டோ மட்டும் நம்ம வீட்டில் இருக்கும், ஏன்னா அந்த வீட்டு நம்ம கட்டி கொடுத்துருக்கோம், போட்டோ மாட்டிருக்கோம். தேங்க்ஸ் தாத்தாக்கு. ஒரு ஜென்ரேஷனுக்கு 2 ஜென்ரேஷன் 3வது ஜென்ரேஷன் அந்த போட்டோ அப்படியே ஃபேட் ஆகி அதில் வந்து மழையெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே கலர் ஆகி, அதுக்கப்புறம் 3வது ஜென்ரேஷன் வந்து போட்டோக்கு யார் தூக்கி போட்டுருவோம். நம்ம போட்டோ தூக்கி குப்பையில் போடும், இல்லை எங்கேயோ போயிடும், முடிஞ்சு போச்சு. 3 ஜென்ரேஷன் போயிட்டா. இப்போ நம்மளை ஞாபகம் வச்சிருந்து யாரு? தாத்தாவை ஞாபகம் அப்பா தானே. அப்பாவும் ஒரு காலத்தில் இல்லாமல் போயிட்டார். ஒரு காலத்துல பிசிக்கலா இருந்தோம், அதுக்கப்புறம் அந்த போட்டோல இருந்தோம், போட்டோல இருந்து அந்த வீட்டுல இருந்து ஒரு 2-3 ஜென்ரேஷன் மனசுல இருந்தோம். அந்த ஜென்ரேஷன் ஆட்களும் போனாலும் நம்ம மனசுல இருந்தே போயிட்டா, டோட்டலே வாஷ் அவுட் ஆயிட்டு. காலங்கள் எப்படி மனுஷனை எப்படி உருவாக்குறது, இருக்கிற இடம் தெரியாம வாஷ் பண்ணி கொண்டு, ஸ்வீப்பிங் சொல்றோம்ல, அதை வாஷ் பண்ணி கொண்டு போறது. அது நம்ம இருக்கிற காலத்திலேயே இந்த மாதிரி பார்க்கிறோம். இல்லாத காலத்துல டோட்டல் ட்ரேஸே இருக்காது. ஒரு பறவை பறந்து போச்சு அப்படின்னா இங்க கீழே ஏதோ ஒரு பறவை நடந்து போச்சுன்னா இந்த கால் தெரியுது மணல். மேல பறவை போச்சுன்னா ட்ரேஸ் இருக்கான்னு போடவே தெரியாது, அடையாளமே இருக்காது. அதே போல நம்மளோட அடையாளமே இல்லாம போயிட்டு. இதுதான் எல்லா குரம்பை நிலையென உணர்வீர்கள், இது புரிந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுதான் திருப்பும் கீதையிலும் சொல்றாரு. அது நம்ம யாராச்சும் செத்து போயிட்டாதான் நமக்கு புரியுது, யாராச்சும் ஒருத்தர் போயிட்டா நமக்கு புரியுது. அதை பார்த்து நம்மளே புரிஞ்சுக்கணும்னு சொன்னாதான் உணர்வீர்கள்னு பேர். இந்த மாதிரி நிலை நமக்கும் வரும் அப்படின்னு உணர்வீர்கள். இல்லா நிலையை நிலையாக நெஞ்சத்து இல்லா குரம்பை நிலை என்று உணர்வீர்கள். எல்லா உயிருக்கும் இறைவனே ஆயும், எல்லா உயிருக்கும் ஒரே கடவுள் தான். எல்லா உயிருக்கும் ஒரு சூரியன் தான் நடக்கும், ஒரு சூரியன் ஒரு சந்திரன், அதுவே போதும். எதுக்கு 2 சூரியன் 2 சந்திரன்? எல்லா உயிருக்கும் இறைவன் ஒருத்தனா இருந்தாலும் கல்லாதார் நெஞ்சத்து காணா உண்ணாதே. யாருக்கு அறிவில்லையோ படிப்பறிவு இல்லையோ அவருக்கு இந்த ஈஸ்வர தத்துவம் புரியாது. கல்லாதார் நெஞ்சத்து காணா உண்ணாது, காண முடியாதுன்னு அர்த்தம். எந்த ஒரு இதயத்துல இந்த படிப்பு இல்லையோ இந்த ஞானம் இல்லையோ அவருக்கு இந்த இறை தத்துவம் புரியாது. புரியாததுனால நிலை இல்லாததை நிலை என்று நினைத்துக் கொண்டு உள்ளுக்குள்ள மயம் கொடுது. அதெல்லாம் யாராச்சும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அப்படியே விழுந்து புரண்டு கத்தி அப்படியே மென்டல் ஆகி டிப்ரெஷன் ஆகி எழுதுக்க முடியாத அளவுக்கு ஆகுது. ஏன் அப்படின்னா எல்லாம் நிலையா இருந்து நினைச்சுட்டு இருக்கோம்.
அந்த நிலையா நினைச்சிட்டு இருந்தால நம்மளை விட்டு போயிட்டோம்னா அப்படி ஒரு டிப்ரெஷன் இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்களை கொஞ்சம் 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 நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த நமக்கு துக்கம் வரும், டக்குன்னு பவுன்ஸ் ஆகிடும், ஈஸியாக வெளில வந்துடும். ஏன் தெரிஞ்சது எல்லாம் நிலை இல்லை அப்படின்னு. இல்லை பர்மனெண்ட் நம்ம நினைச்சோம் அப்படின்னா என்ன இருக்கும், எதுக்கு இதெல்லாம் படிக்கிறது, நான் எப்போ இருந்துட்டு போறேன் அப்படின்னா டிப்ரெஷன் வந்துருதுன்னா எழுதுக்க முடியாது. என்ன டாக்டர் கிட்ட போனாலும் எழுத முடியாது, எவ்வளோ மெடிசன் சாப்பிட்டாலும் எழுத முடியாது. நம்ம வர மென்டல் வியாதியில இருந்து நம்ம வெளியில வரணும் அப்படின்னா பிலாசபி தான் ஒரே சொல்யூஷன். புரியுது இல்லையா? அர்ஜுன் கீழே விழுந்துட்டான், சொந்த பந்தங்களை எல்லாம் அடிச்சு சாகடிக்க போறேனே நான் எப்படி, கிருஷ்ணன் சொல்றேன் இது எல்லாம் ஒரு காலத்தை தோண்டியதெல்லாம் மறையும். பீஷ்மரா இருந்தாலும் ஒரு நாள் சாகணும், துரோணரா இருந்தாலும் சாகணும், ஏன்னா விதி அந்த மாதிரி. இதை புரிந்து கொள் அப்படின்னு சொல்லும் போதும் மேலே எழுதுவார். இல்லை என் கையாலேயே தாத்தாவை சாகடிக்கணும், குருநாதனை சாகடிக்கணும், இது என்ன வாழ்க்கைன்னு கேட்கிறான். உலக நியதி புரிந்து கொள், எழுதுகோன்னு சொல்றார். பிலாசபி கிருஷ்ண பரமாத்மா புரிஞ்சுதாலும் கிளியரா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அர்ஜுனன் அந்த பிலாசபி படிக்கல, அதனால கீழே விட்டார். எல்லா மனிதர்களும் உலகத்துல நாம துக்கம் அடையக்கூடாது, டிப்ரெஷன் அடையக்கூடாது, மனவேதனை அடையக்கூடாதுன்னா பிலாசபி தான் ஒரே சொல்யூஷன். அந்த தத்துவங்கள் தெரிந்தால்தான் மேல வர முடியும், இல்லைன்னா வரவே முடியாது. அதான் சொல்றாரு. புகுந்த நின்றான் வெளியா இருளாகி, புகுந்த நின்றான் புகழ்வாய் இகழ்வாகி, புகுந்த நின்றான் உடலாய் உயிராகி, புகுந்த நின்றான் புந்தி மண்ணி நின்றானே. இந்த வரவேஸ்வரன் புகுந்து நிற்கிறான். கட்டையில அக்னி எப்படி புகுந்து இருக்கு, பரவி இருக்கு. இறகில் தீயின பாலில் படுகை போல் மறைய நின்றுள்ளன் மாமணி சோதியான். தேவார பாடல். கட்டையில அக்னி புகுந்திருக்கு, கண்ணுக்கு தெரியல. இந்த தீக்குச்சியில் அந்த டிப் இருக்குல்ல, பாஸ்பரஸ் டிப்ல, அந்த டிப்ல அக்னி இருக்கு, ஆனா அவன் கண்ணுக்கு தெரியல. இப்படி பண்ணோட அந்த அக்னி வெளியில் வரும். கண்ணுக்கு தெரியாம அந்த அக்னி தீக்குச்சியில் அந்த டிப்ல இருக்கு, கட்டையில இருக்கு. பால்ல நெய் பரவி இருக்கு, கண்ணுக்கு தெரியல, சூக்ஷ்மா இருக்கு, ஆனா இருக்கு. அதே போல இந்த பரமேஸ்வரன் சிவபெருமான் அல்ல பிரம்ம தத்துவம் புகுந்து நின்றான் வெளியா இருளா. ஆகாசத்துல அல்லது இருளாகியவன்னா இருட்டிலையும் இருக்கான, வெளிச்சத்திலையும் இருக்கா. பகல்லையும் அவனுடைய பிரசன்ஸ் இருக்கு, இருட்டிலையும் அவனுடைய பிரசன்ஸ் இருக்கு. புகுந்து நின்றார், அதான் உள்ளுக்குள்ள பறவை இருக்கிறார். புகுந்து நின்றார் புகழ்வாய் இகழ்வாகி. புகழ்ச்சியோ இகழ்ச்சியோ வாழ்க்கையில சக்சஸோ ஃபெயிலியரோ எல்லாத்துலயும் இருக்கா. புகுந்து நின்றான் உடலாய் உயிராகி. இந்த உடலுக்குள்ளும் இருக்கிறான், உயிருக்குள்ளும் இருக்கிறான். அதிசூக்ஷ்மம், அதனால எல்லா இடத்தையும் கலந்துருக்கு. புகுந்து நின்றான் புந்தி மண்ணி நின்றானே. எல்லா இடத்துலையும் புகுந்து இருக்கிறானே, அவன் என்ற புத்தியிலும் புகுந்து தன்னிடத்தில் பக்தியை செய்ய வைத்தான். எல்லா இடத்திலும் புகுந்து இருக்கிறவன் என் புத்தியிலும் புகுந்து இருக்கிறான். புகுந்து நின்றான் புந்தி புத்தின்னு பேர், மண்ணி நின்றான். இது ஒரு உண்மை பொருளோட தான். இது உண்மை எல்லா இடத்துலும் பரவி இருக்கிற பரம்பொருள் அப்படின்றத சொல்றாரு. அடுத்த பாட்டு. தானே திசையோடு தேவருமாய் நிற்கும், தானே உடல் உயிர் தத்துவமாய் நிற்கும், தானே கடல் மலை ஆதியுமாய் நிற்கும், தானே உலகில் தலைவனுமாமே. இங்க தானே 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 சொல்ல. பம்பாயில ஒரு இடம் இருக்குல்ல, ஒருவேளை அந்த தானே தமிழ தானே தானே தன்னார் தானே திசையோடு தேவருமாய் இருக்கும். அவனே திசைகளாய் தேவராய். எல்லா திசைகளும் அவன் தான், எல்லா தேவர்களும் அவன் தான். தானே உடல் உயிர் தத்துவமாய், உடலாக உயிராக தத்துவமாக மனசு பறந்து விரிஞ்சு நினைக்கிறது. தானே கடல் மலை ஆதியுமாய் இருக்கும். இவரே கடலாக மாறி இருக்கிறார், மலைகளாக மாறி இருக்கிறார். இந்த உலகத்துக்கு ஆதியாக இருக்கிறார். தானே உலகில் தலைவருமாக. இது போய்கினே கொண்டு வந்தால் நிறைய லைன் எழுத வேண்டியிருக்கும், கடைசியில் முடிக்கிறார். அவர் தான் உலகத்தின் தலைவர். அதோட முடிவு டாபிக். இந்த உலகத்தை படைத்த தலைவருமா, தலைவன் தானே உலகில் தலைவனுமாமே. இந்த தலைவன் அப்படின்ற இந்த பதம் இருக்கு, நம்முடைய சாஸ்திரம் எல்லா இடத்துலையும் கம்பனம் தான் யூஸ் பண்றார். கம்பனம் முதல் பாட்டு ஆரம்பிக்கிற கம்பராமாயணத்து
உலகம் யாவையும் தாவுள வாக்களும் நிலைநிறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலைகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர். உலகத்தை சிருஷ்டி பண்ணி காப்பாற்றி அழிக்கிறாரே அவர் தான் தலைவன் சொல்லுவோம். இங்கேயும் திருமந்தத்துல தானே உலகில் தலைவனுமா, இவன்தான் உலகத்தை சிருஷ்டி பண்ணான், எல்லாமாக இருக்கிறான், உலகத்தின் தலைவனாக இருக்கிறான். யார்? இறைவன். இந்த தலைவன் அப்படின்னு இந்த பதத்தை எடுத்துதான் பொலிட்டிக்கல் லீடர்ஸ் எல்லாம் பயன்படும். தலைவா தலைவா தலை, தலைவர் தலைவா போயிட்டு அதை கட் பண்ணி தலை இதெல்லாம் யூஸ் பண்றோம். தலைவரே தலைவரே தலைவா தலை இந்த வார்த்தைகள்ல எங்கிறது திருமந்து கம்பராமாய். கம்பரும் சரி திருமூலரும் சரி எல்லாரையும் தலைவர் தலை சொல்லி பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. ஒரு தலைவன் ஒரு இறைவன் தலைவன், கடவுள் தான் ஒரு தலைவர். அதெல்லாம் அங்கங்க இருக்குல்ல லோக்கல் தலைவர்களோட தான். அந்த ஏரியாவுக்கு ஒரு தலைவர், ஒரே தலைவர். தலைவர்னா உள்ளுக்குள்ள புத்தி சிந்தனை பண்ணி உலகை இயக்க போதான் தலைவர்னு பேர். புத்தியில ஏதாச்சும் இருந்தாலும் தலைவர்னு பேர். புத்தியில ஒன்றுமே இல்லாத வெறும் பதவியில மட்டும் உட்காந்தா தலைவன் இது இல்லை. தலை அப்படின்னா அது வந்து லீடர்ஷிப் குவாலிட்டிஸ், அதை வழி நடத்தல். நயேஸ்திதா வண்ட பிரம்மாண்டங்களை சிருஷ்டி பண்ணி அதை கரெக்டாக கொண்டு போறாரு சிஸ்டமேட்டிக்கா. ஒரு இடத்துல மழை பெஞ்சு இங்க வந்து ட்ரவுட் வறட்சி வருது, வறட்சி வரல, அங்க பெஞ்ச மழை விட்டுட்டு அந்த கடலுக்கு போயிட்டு. ஏதோ ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அது மேன் மேடு பிரச்சனை, இயற்கை மேடு. இயற்கை கரெக்டா இருக்கு, நாம தான் எல்லாத்தையும் குழப்பி 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 அந்த பிரச்சனை கிளப்பி வச்சுக்கணும். இந்த கடவுளை பொறுத்த அழகான தலைவர். எப்ப மழை வைக்கும், எப்போ வந்து வெயில் வைக்கணும், எப்போ வந்து கோல்டு கிளைமேட் இருக்கு, எல்லாம் சிறப்பாக வரும். உலகின் தலைவன் அவனாக எல்லாமாக ஆகிறது, உலகின் தலைவனாகவும் இருக்கிறான். உள்ளத்தொருவனை உள்ளுரு சோதியை உள்ளம் விரட்டோரடி உள்ளம் விட்டோரடி நீங்கா ஒருவனை உள்ளமும் தானும் உடனே இருக்கினும் உள்ளம் அவனை உருவறியாதே. உள்ளத்து ஒருவனை, அந்த பரமேஸ்வர் ஈஸ்வர தத்துவம் உள்ளத்தில் இருக்கு. உள்ளத்து ஒருவனை உள்ளுரு சோதியை ஒளி வடிவமாக இருக்கிறார். நம்முடைய உள்ளத்தில் ஒளி வடிவமாக இருக்கிறான் அப்படின்னா அது எப்படி ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடிய சாதனைகளை எப்படி புரிஞ்சுக்குவாங்கன்னா, ஏதோ ஒரு லைட் உள்ள இருக்குது அப்படின்னு, ஏதோ ஒரு இந்த தீபம் இருக்கு, தீபம் போல ஒன்று அது இருக்கிறவங்களாம் சில பேர் கிளப்பி விட்டுருவாங்க. ப்ளூ கடல் இருக்கு உட்காந்து பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க 2 கடல் இருக்கு, அது தீபம் போல இல்லை. உள்ளொரு சோதியை அப்படின்னா எந்த ஒரு லைட், எந்த ஒரு பவர், எந்த ஒரு சக்தி வந்து இந்த உடலை வந்து அழுகாம பார்த்துக்கிறதா, இந்த உடலை அழுகாம பார்த்து ஏதோ ஒரு சக்தி இருக்குனால இது அப்படியே அழுகாம இருக்கு. ஏதோ ஒரு பவர் இருக்குனால இந்த கண்ணு பாருங்க, நம்முடைய கண்ணு கண்ணாடியில் பாருங்க, இதெல்லாம் உருண்டையா இருக்கு. என்ன விதமான ஸ்ட்ரக்சர் உள்ள சயின்டிபிக் ஸ்ட்ரக்சர், அது ஏதோ ஒரு ஒளி, ஒரு பவர் இந்த கண்ணை வந்து இயக்கி வெளியில் இருக்கிற பொருளை காட்டுது. அதுதான் ஜோதின்னு பேர். இப்போ நம்ம அந்த விளக்கு ஏற்கனவே அது ஜோதி தான். அது வந்து சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய ஜோதி, சிருஷ்டியில் இருக்கக்கூடிய ஜோதி. ஆனால் இது ஆத்ம ஜோதி, உள்ளூர் சோதியைன்னு சொல்லும் போது எது ஒன்று இந்த கண்ணுக்கு பின்னாடி இருந்து கண்ணில் எல்லா விஷயங்களும் காட்டுது, காதுல இருந்து எல்லா விஷயங்களும் சப்தங்களையும் அறிய வைக்கிறது, எது ஒன்று நாக்குல இருந்து எல்லா சுவைகளும் அறிய வைக்கிறது, எது ஒன்று இந்த உடல்ல இருந்து இந்த உடல் அழுகாம பார்த்துக்கிறது, உடல் எல்லா வேலையும் செய்கிறது, எல்லா வேலையும் உடம்பு சேர்த்து உடல் கெட்டு போகாம இருக்குது. அந்த ஜோதி தான் உடல் அப்படியே பல 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 வச்சுருக்காங்க அழுகா. அந்த ஜோதி எங்க இருக்குன்னு உள்ளுரு சோதியை உள்ளத்தொருவனை, உள்ளத்தில் இருக்கிறான், உள்ளுக்குள்ள ஜோதி வடிவமாக இருக்கிறான். எந்த ஒரு சக்தி இதில் எல்லாத்தையும் பவர் கொடுக்குறதோ அந்த சக்தி பேர் ஜோதி இருக்கு, லைட். உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவனை, ஒரு அடி கூட உள்ளத்தை விட்டு வெளியே போலையா, சாவாசமகாரமாக உள்ளுக்குள்ள இருக்கிறார். உள்ளம் விட்டு ஓரடி நீங்கா ஒருவன், ஒரு அடி கூட நீங்கல. நம்ம சிவபுராணம் படிக்கிறீங்க இல்லையா, திருவாசகத்துல ஃபர்ஸ்ட் பகுதி சிவபுராணம். ஓம் நமச்சிவாய வாழ்க, நாதம் தாழ் வாழ்க, இமைப்பொழுதுவன் நெஞ்சின் நீங்காதான் தாழ் வாழ்க. இமைப்பொழுதும், இமைக்கிற அந்த நேரம் கூட இந்த நெஞ்சத்தை விட்டு நீங்காது இருக்கிறார்.
நிறைய நேரம் மறந்து போறோம் அப்படின்னா நினைச்சாதான் மறந்து போறதுக்கு நினைக்கவே இல்லையே. நினைக்கவே இல்லைன்னா மறக்கவே இல்லையே. இறைவா நான் உன்னை மறவாக இருக்கிறேன், மறவாத நினைக்கவே இல்லையே, நினைச்சாதான் மறக்க. அப்போ நினைக்காத இருக்கிறோம், அவனை மறந்து போறோம் அப்படி இல்லை. நினைக்கிறோமோ மறக்கிறோமோ அது இல்ல, எப்பவுமே இருக்கா அவனோட பிரசன்ஸ். இவை பொழுதும் என்னெஞ்சு நீங்காதான் தாழ்வாழ்கன்னா எல்லா நேரத்திலும் அவனோட பிரசன்ஸ் உள்ளத்துல இருக்கிறான். அதுதான் சொல்ல, உள்ளம் விட்டு ஓரடி நீங்காத, ஒரு அடி கூட நீங்காத இருக்கிறான் உள்ளத்துல. உள்ளமும் தானும் உடனே இருக்கிறது. மைண்ட் இருக்கு, அந்த மைண்டுக்குள்ள அந்த ஆத்மஸ்வரூபம் சிவஸ்வரூபம் இருக்கு, உடனே ரெண்டுமே சேர்ந்து இருக்கு. இறை தத்துவமும் இருக்கு, மனசும் ரெண்டும் சேர்ந்திருந்தாலும் உள்ளம் அவனை உருவறியாது. கூடவே இருந்தாலும் அவனை புரிந்து கொள்ளாம இருக்கிறோம். உள்ளமும் தானும், தான் அப்படின்னா அந்த சிவ தத்துவம் இல்ல பிரம்ம தத்துவம். உள்ளம் மனசும் அந்த பிரம்ம தத்துவம் சேர்ந்துதான் இருக்கு, ஆனா மனசு அதை அறிந்து கொள்ளாது. உள்ளம் அவனை உருவறியாது, இந்த உள்ளம் அவனை தெரிந்து கொள்ளாது. அந்த மாதிரி இருக்கணும். உள்ளம் சிவ தத்துவம் இதை விட ரொம்ப சூக்ஷ்மம். அது சூக்ஷ்மம் தானே. நீங்க ஒரு பெரிய ஆள், இந்த சொல்லுங்க, கேட்க நல்லா இருக்கு. யாரும் சொல்ல மாட்டாங்க வீட்டுல, நாமளே நம்ம சொல்லி வேண்டியதா இருக்கு. நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா, அது காதல விழல. நான் சொல்றேன், நீங்க ஒரு பெரிய டெய்லி வரும்போதெல்லாம் இந்த மாதிரி 2 வார்த்தை சொன்னீங்கன்னா அடுத்த நாள் வருவோம். நீங்க பெரிய மகா புத்திசாலி, நிறைய அறிவாளி, பெரிய அறிவியல் மகா புத்திசாலி, நிறைய அனுபவங்கள் உள்ள ஆள். ஆபீஸ்ல பல ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க, அதி சூக்ஷ்மமானது சால்வ் பண்ணி வச்சிருக்கீங்க. உங்களால் ஆபீஸ்க்கு பெரிய ப்ராஃபிட். அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி. ஆபீஸ்ல உங்களுக்கு பெரிய பெரிய அவார்ட்லாம் வாங்கி ஒரு பெரிய கண்ணாடி இதெல்லாம் வாங்கி வச்சு அது பெரிய பெரிய அவார்ட்லாம் வச்சு. உங்க வீட்டுக்குள்ள ஒரு ப்ராப்ளம், உங்க வீட்டுக்குள்ள சொந்த பந்தங்களோ ஒரு ப்ராப்ளம், எல்லாம் அங்க இருக்க அங்க வீட்டுல வந்து பேசுறாங்க, அவங்களுக்கு தெரிஞ்சாப்புல எல்லாம் பேசுறாங்க, உங்களை வச்சுக்கிட்டே பேசுறாங்க. உங்களுக்கு கண்டுக்கவே இல்லை, சீண்டவே இல்லை. கண்டுக்கலன்னு சொன்னா அது டீசெண்டா இருக்கு, சீண்டவே இல்லை. அது ரொம்ப மோசமான வார்த்தை இல்லை. உங்களை சீண்டவே இல்லை. இந்த ப்ராப்ளம் உங்களுக்கு வந்து ஒரு ஜுஜுபி, ஊதிரிவீங்க. ஆனா உங்களை கூப்பிட்டு இந்த மாதிரி இவ்வளவு பெரிய காரியங்கள்லாம் ஒரு கம்பெனில சாதிக்கிறீங்களே, இதை குறிச்சு ஒரு சிந்தனை சொல்லுங்க, கேட்கவே இல்லை. உங்களை அவங்க மாமா மாமானே கூப்பிடுறாங்க. வீட்டுல நீங்க ஒரு அங்கிள், அவ்வளவுதான். அதுவும் புத்தி இல்லாத அங்கிள். உங்க நிலைமை எப்படி இருக்கு பாத்தீங்களா? பல நேரத்துல நீங்க இந்த மாதிரி ஃபீல் பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரியும். ஏன்னா எல்லாருக்கும் இது வரும். குடும்பத்துக்குள்ள உங்களுக்கு மதிப்பே கிடையாது. வாசம் தானே, சரின்னு சொல்லுங்க, பரவாயில்ல, நான் ஒன்னும் தப்பா நினைச்சேன், நான் தப்பா நினைக்க மாட்டேங்க. அது நிதர்சனம் எவ்வளவு பெரிய ஆளு நீங்க ஆபீஸ்ல. இப்படி போனாலும் எல்லாம் எழுந்து சல்யூட் அடிப்பா, அப்படி ஒரு ரெஸ்பெக்ட் ஹை லெவலில் வச்சிருக்காங்க. வீட்டுக்குள்ள ஒரு ஒரு துரும்ப விட மோசமான பிரச்சனை. அப்பதான் உங்களுக்கு தெரியும், இதுதான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னாங்க பெரியவங்க அப்படின்னு. அப்ப புரியும், ஓகே இதனாலதான் பொழுது இதெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு ஞானம் அவங்களுக்கு உண்டாகும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, கூடயே இந்த ஃபெமிலியாரிட்டி பிரீட்ஸ் கண்டெம்ட். ரொம்ப ஃபெமிலியரா இருந்தோம் அப்படின்னா நம்மளோட அருமை வீட்டுக்குள்ளே தெரியல. நமக்கு சொல்ல ரொம்ப அவங்க வந்து சென்சிட்டிவா இருந்தாலும் கோவம் வந்துடும். என்ன இவ்வளோ இருக்கு, என்ன கேட்டான ஒரு வார்த்தை அப்படி உடனே அவங்க அங்கிள் நீங்க ஒரு சொல்யூஷன் சொல்லுங்க, அதெல்லாம் இல்லப்பா அப்படின்னு போயிடுவோம். மாத்திரத்துல உங்களுக்கு ஏதாவது சரி இல்லை, இந்த உடனே தெரியாதுப்பா அப்படின்னு போயிடுவோம். மாத்திரத்துல மதிக்க மாட்டேன். அப்போ உலக ரீதியிலேயே இவ்வளவு ஞானம் இவ்வளவு அனுபவம் இருக்கக்கூடிய இந்த ஒரு மனுஷன் ஒரு இடத்துல கூடயே வச்சுக்கொண்டு அருமை தெரியல, அருமை தெரியும். அப்போ ஒரு மனுஷன் கூட வாழ்ற மனுஷனுடைய புத்திசாலித்தனத்தை யூஸ் பண்ணாம அது அப்படி இருக்கிறவன், இது ரொம்ப சூக்ஷ்மமா இருக்கு. இந்த மனசுக்குள்ளேயே இந்த மனசும் இறைவனும் சேர்ந்து இருக்கிறாங்க. அந்த மனசு உள்ளம் அவரை அறிவறியாதே. உலகத்தில் இருக்கிற மனுஷன் நம்மளால புரிஞ்சுக்க முடியும், இது எங்கிருந்து புரிஞ்சுக்க முடியும்?
ஒரு யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்னா இவங்க யாரு, வெயிட் என்ன, இவங்க எப்படி யூஸ் பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னு புரிஞ்சு வெளி உலகத்திலே இருந்து ஒரு அறிவு வந்ததுன்னா உள்ளே தெரிஞ்சிடும். அதனால உள்ளமும் தானும் உடனே இருக்கிறது, ரெண்டு சேர்ந்து இருந்தாலும் உள்ளம் அவனை அறியாமல் இருக்கிறதுன்னு சொல்றாரு. இது நம்ம கேஸ் தான், நம்ம வீட்டில் நடக்கிற கேஸ் தான். வீட்டில் நடக்கிறது ஸ்தூலமா இருக்கு, சூக்ஷ்மா இருக்கு, அவ்வளவு வித்தியாசம். இதுல இருந்து என்ன விஷயம், நம்ம எங்க இருக்கிறோம், யார் கூட இருக்கிறோம், அவங்களுடைய மகத்துவம் தெரிந்து கொண்டவரை பயன்படுத்தி. இது ஒரு வேற ஒரு விஷயம் என்னன்னா, யாருமே அவங்களோட பிரசன்ஸ்ல அவங்களோட குளோரி தெரியாது, ஆப்சன்ஸ் தான் தெரியும். எல்லாருக்கும் நிறைய பேர் பிரசன்டா இருக்கும் போது தெரியாது, விட்டுருவோம். அதுக்கப்புறம் ஆள் இல்லாத போது எங்கே பரலோகம் போயிடுவோம், என்ன விட்டு போயிட்டு. அது இருக்கும்போது என்ன யூஸ் பண்ணியா, இருக்கும்போது சொன்ன நீ இருக்கும் போது எனக்கு தெரியல, நீ இல்லாத போது தான் தெரியுது. எல்லாரும் சொல்லுவாங்க, நான் என்னோட ஆப்சன்ஸ் இருந்தா நீங்க என்ன வந்து புரிஞ்சுக்கவே நம்ம சொல்லி நீங்க சொல்லின்னு வச்சுங்களேன், போ வீட்டை விட்டு போ அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா ரியல்லா போகும்போது தான் அது புரியும். அவன் கூடயே இந்த உள்ளத்து கூட இருந்தாலும் அந்த ஈஸ்வர தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஆதங்கத்தில் சொல்றார், உள்ள ஜோதியாக இருக்கிறார், ஆனால் உள்ளம் அவனை உருவறியாது. இப்படி மகத்துவமான அந்த இறை தத்துவம் நம்ம உள்ள இருக்குதுன்னு சொல்றாரு. ஓகேவா? இந்த திருமந்திரம் பூரா நம்ம பார்த்தோம்னா ஆச்சரியம். இது வெளியில போய் இறைவனை தேடி சொல்ல மாட்டாரு, ஒன்று உடலுக்குள்ளே இருக்கு, உள்ளத்துக்குள்ளே இருக்கிறேன்னு. இந்த திருமந்திரம் வந்து நம்மளை இன்டர்னல்லா வந்து டர்ன் பண்ண வைக்கும், யூ டர்ன் அடி வைக்கும். பல தாசங்களை படிக்கும், வெளியூர் இந்த கோயில் இருக்கா, அந்த கோயில் இருக்கா, அப்படி இருக்கா, எல்லாத்தையும் போயிட்டு உள்ள திரும்ப உள்ளுக்குள்ளே இருக்கிறான்னு சொல்லுவார். அடிக்கடி அப்படிதான் சொல்றாரு. ஹவு டு டேக் யூ டர்ன் தான் திருமந்திரத்தோட கோர் பாயிண்டா இருக்கு. பல பாடல்ல பார்க்க முடியும். உள்ளத்தின் உள்ளே உள பல தீர்த்தங்கள் வெள்ள குடைந்து நின்றார், வெள்ள குடைந்து நின்றாடார் வினை கெட பள்ளமும் மேடும் பறந்து திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலாரே கல்வியிலோரே கல்வியிலோரே. உள்ளத்தின் உள்ளே திரும்ப பாருங்க, திருமந்திரம் தான் சொல்லுவார். அப்போ திருமந்திரத்தை படித்தான் நம்ம ஜாஸ்தி சுத்தத்தை நிறுத்தும். சார்தாம் யாத்திரா, ஜோதிர்லிங்க யாத்திரா, ராமேஸ்வர யாத்திரா, இப்ப அயோத்தி யாத்திரை பண்ணிட்டே இந்த ஊரை சுத்துறதே பிரியமா இருக்கும். ஊரை சுத்துறது மைண்டு அஜிடேட்டடா இருக்கு. இதை விட்டுட்டு யாத்திரான்னு பேர் சொல்லி புண்ணியக்ஷேத்திரங்களை அது மேல படிக்கணும். ஆரம்ப கட்டத்துல மனசு நிலைக்காதவங்களுக்கு புண்ணியக்ஷேத்திர தீர்த்தாடினவருக்கு, இந்த தீர்த்த கஷேத்திர ஆடினவருக்கு இது வந்து ஒரு சாதனை. யாருக்குன்னா மனது அடங்காதவங்களுக்கு. இதையே வாழ்க்கை பூரா குழப்பாவே செய்யக்கூடாது. ஒரு 4 வருஷம் போனோமா, ஒரு 5 வருஷம் போனோம், மனசு அடங்கணும். இல்லைன்னா ஏதோ பிரச்சனை மனசுல. அவன் வெளி உலகத்தையே சுத்தி 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 இருக்கிற மனசுக்கு இந்த மாதிரி கண்டதுக்கு போகாதே, கோவிலுக்கு போகணும் திருப்பி விட்டாங்க. கோயிலுக்கு போய் 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 பக்குவம் அடைஞ்சு அமைதி அடைஞ்சு உள்ளுக்குள்ள தேட ஆரம்பிக்கணும்னு சொல்றாரு. வெளியிலேயே தேடிட்டு இருக்காத, உள்ளுக்குள்ள தேட ஆரம்பி. உள்ளத்தின் உள்ளே பல தீர்த்தங்கள். பல தீர்த்தங்கள்னா உள்ளுக்குள்ள நல்ல இந்த புண்ணியக்ஷேத்திரங்கள் உள்ளுக்குள்ளே இருக்கு. உள்ளுக்குள்ள அன்பு இருக்கிறது, அமைதி இருக்கிறது, சத்தியம் இருக்கிறது, அஹிம்சை இருக்கிறது. இப்ப பேசுற ஒரு குணம் உள்ளுக்குள்ள ஜோதி இருக்கிறது. உள்ளுக்குள்ள பல குணங்கள் உள்ள இருக்கு. உள்ளத்தின் உள்ளே பல தீர்த்தங்கள். ராமேஸ்வரம், காஷி, இந்த சார்தாம் இதெல்லாம் அங்கே போறவங்க, அதுபோல தீர்த்தத்தினுடைய ஒரு பிரசன்ஸ், அது உயர்ந்த குணங்கள் உள்ளுக்குள்ள இருக்குது. மெல்ல குடைந்து நின்றாடார் வினை கடை. உள்ள தீர்த்தங்கள் இருக்கு. உள்ள போய் ஒரு கடவார் எடுத்து மண்வெட்டி எடுத்து உள்ள தோண்டி எடுத்துன்னா அங்க நல்ல தீர்த்தங்கள்லாம் ஒரு கிணறு. இப்ப நம்ம ராமேஸ்வரம் போனா இவ்வளவு கிணறுகள் இருக்குல்ல, 20 கிணறுகளா, 32 கிணறுகள். ஒரே கோயில் வளர்க்குது, 32 கிணறுக்குள்ள எல்லாம் தண்ணியை எடுத்து ஊத்தி போகும். இந்த கிணறுகள் ஒரு இடத்துல வந்து பிசிக்கலா இருக்கு, ஸ்தூலமா இருக்கு. இதே போல உள்ளத்துக்குள்ள தோண்ட ஒவ்வொரு கிணறா உயர்ந்த குணங்கள். மெல்ல குடைந்து நின்றாடார் வினை கிட. வினை போயிடும். உயர்ந்த குணங்களை வந்து அகிம்சா. அகிம்சைன்னா ரொம்ப யூஸ்லெஸ்ஸா போகிறது இல்லை. அகிம்சை அப்படின்றது கிருஷ்ண பரமாத்மா கீதையில சொல்றோம், அதான் அகிம்சை. வேண்டிய போது தூக்கி போட்டு அதுவும் அகிம்சை தான் செய்யறோம். அடிச்சா வாங்குறது அகிம்சை இல்லை.
அவசியமான திருப்பி அடிக்கிறது அகிம்சை. அவ அகிம்சா தத்துவத்தோடைய பிராக்டிக்கல் பாயிண்ட் கீதையில குருக்ஷேத்திர போர்கள் கிருஷ்ண பரமாத்மா சொன்னார். அகிம்சை, சத்தியம், தமம், இந்த உயர்ந்த குணங்கள்ல மெல்ல குடைந்து நின்றாடான்னா குளிக்காம இருக்கா, வினை கெட. அப்படி குளிச்சால் உயர்ந்த குணத்தை குளிச்சால் வினைகள் போயிடும். வினை கெட அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள். பள்ளமும் மேடும் பறந்து திரிவர். எங்கேயோ பள்ளத்தாக்கி எங்கேயோ மலைகள் பறந்து திரிவர். தேட வெளியில போய் தேடிட்டு இருக்கா, உள்ளுக்குள்ள தேடாங்க. கள்ள மனமுடை கல்வி இல்லாதோரே, கல்வி இல்லாதவர்கள் அப்படின்னா அதை பத்தின ஞானம் இல்லாதவர்கள், கள்ளமுடையவர்கள்னா அது ஒரு உயர்ந்த குணம் இல்லாதவர்கள் வெளியில தேடுகிறார்கள் சொல்லு. ஈஸ்வர தத்துவத்தை வெளியில தேடுகின்றார்கள். ஆனா உள்ளுக்குள்ள இருந்து உட்கார்ந்து குடைத்து எடுத்தால் இங்கிருந்து பல தீர்த்தங்கள் வெளியில வரும் சொல்லு. திருமந்திரம் படிக்க 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 ஃப்ரீக்கிங் டர்ன் இன்வர்ட், இன்ட்ராவர்ட் ஆயிடும். அப்படியே அமைதி வந்துடும், உள்ள தேட ஆரம்பிக்கும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகின்றார். அந்த கடைசியில் தான் பஞ்சி ஞானத்தங்கம். ஞானத்தங்கமே என்ன, இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி. இங்கே இருக்கிறது வைக்கிறது, உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியது. ஒரு பாட்டி ஒரு ஊசியை தொலைச்சிட்டாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டி, அது என்டர்டைன்மெண்ட் கொடுக்குற பாட்டி. ஒரு ஊசியை தொலைச்சு ஊசி தொலைச்சிட்டு வெளியில வெராண்டால தேடுது. உடனே யாரும் வீட்டுக்கு ஒரு 2-3 கெஸ்ட் வர, அவங்களும் என்ன பாட்டி தேடுற, ஊசி தொலைச்சிட்டா தம்பி. உடனே அவன் தேடுறான், இங்க தேடுறான், அந்த கார்னர்ல தேடுறான். எங்க சதுரி விழுந்துன்னா வேற எங்கேயும் வெளியே வருது எல்லாருக்கும். திருப்பி இன்னும் 2 பேர் வராங்க கெஸ்ட், ஒரு 4 பேர் சேர்ந்து தேடுறாங்க. தேடி பார்த்தா எங்கேயுமே இல்லவே இல்லை. ஒருத்தர் இந்த ஆங்கிள் இருந்து பார்க்குறான், அது மேலே ரிஃப்ளெக்ட் ஆகிட்டுனா அது ஒரு மாதிரி தெரியும். ஆங்கிள் இருந்து பார்க்குறான், உட்காந்து பக்கம் தேடுறாங்க. ஒரு 10 நிமிஷமா தேடுறாங்க. அதில் ஒருத்தர் புத்திசாலி, ஏன்னா திருமந்திரம் படிச்சவன் புத்திசாலி. அவன் கேட்கிறேன், பாட்டி என்ன தொலைச்சனே? ஊசிப்பா, ஊசி கண்ணு, ஊசி தொலைச்சிட்டா. அவன் இன்னொரு கேள்வி கேட்கிறான், எங்க பாட்டி தொலைச்ச? உள்ள தொலைச்சிட்டா. இன்னொரு முறை சொல்லு, வீட்டு உள்ள தொலைச்ச. இங்கே தேடிட்டு இருக்கீங்க, இங்கதான் வெளிச்சமா இருக்கு. என்ன சொல்றது உண்மை? இங்க வெளிச்சம் இருக்கிறதுக்காக இங்க தேடிட்டு இருக்கிற, நீ விட்ட இடம் வேற இடம். அவ எங்க தொலைச்சு அங்க தேடுப்போ. அவன் இல்ல டார்ச் கொண்டு வரான், லைட் கொண்டு வரான், உள்ள போய் தேடினா உள்ள இருக்கு. அந்த பொருள் தொலைஞ்ச பொருள் உள்ள இருக்கு, ஆனா தேடுறது வெளியே. அப்ப எங்க தொலைச்சப்போ அங்கதான் தேடு. வேற ஏதோ இருக்குன்றதுக்காக உங்க போய் தேட கிடைக்காது. ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மெத்தட், சிம்பிள் கான்செப்ட். உள்ளத்தினுள்ளே உள்ள பல தீர்த்தங்கள் வெள்ள குடைந்து நின்று ஆடார் வினை கெட. நம்ம வினைகள்லாம் போயிடும் உள்ளுக்குள்ளே இருந்தவன். இதை விட்டுட்டு பள்ளமும் மேடும் பறந்து திரிகிறாங்கன்னு சொல்றாரு. ஏன் இப்படி ஊரா திரிகிறன்னு சொல்றோம்ல, அதுதான் அந்த வார்த்தையை அப்படியே போற. திரிவரே கள்ள மனமுடை கல்வியிலோ. ஏன் அதை பற்றி ஞானம் இல்லாதவர்கள் இப்படி தேடி கொண்டிருக்கிறார்கள். சொல்ல ஒரு விஷயம் என்ன, இன்ட்ராவர்ட்டா போறோம்னு அர்த்தம். ஓகேவா? இந்த மாதிரி தான் இருக்கும் நிறைய. அஷ்டாங்க யோகத்தை பத்தி ஒரு ஸ்லோகம். அஷ்டாங்க யோகத்தை எல்லாம் அப்படி கம்ப்ளீட்டா கொண்டு வரார் அந்த திருமந்திரத்தில். எல்லாம் ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ஸ்லோகம் கொடுக்குறார், ஒரு பாடல் கொடுக்குறார். அஷ்டாங்க யோகத்தை பத்தி சொல்றார். யம நியமமே எண்ணிலா ஆதனம் நயமுரு பிராணாயாமம் பிரத்யாகாரம் சயமிகுதாரணை தியானம் சமாதி அயமுறும் அட்டாங்க ஆவது மாமே. அட்டாங்க அப்படின்னு தமிழ்ல அஷ்டாங்கம்னு பேர். இஷ்டத்தை இட்டு அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறார். சில இடத்துல இந்த தமிழ்நாட்டில் வந்து சில இது அரசியல்வாதிகளை சமஸ்கிருத உச்சரிப்பு பண்ண மாட்டாங்க. ஆகஸ்ட் மாசம், ஆகத்து மாதம் அப்படின்னு நமக்கு ஒன்று புரியாது என்ன பேசுறார்கள்.
ஆகஸ்ட் வந்து ஆகத்து, தமிழை மாற்றி மாற்றி பேசும், தூய தமிழ் பேசணும்னு அயவரும் அட்டாங்கமாவது அட்டாங்கம்னா அஷ்டங்கம், 8 அங்கம்னா பகுதிகள், அஷ்டாங்கம் 8 பகுதி. அஷ்டலட்சுமின்னு கீழே பார்க்கறோம்ல, 8 லட்சுமிகள். 8 அங்கங்களை உடைய யோகம் அஷ்டாங்க யோகம். 8 அங்கங்களை நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா அந்த பிரம்மத்தை அடையலாம். இது திருமந்திரத்தில் சொல்லு. திருமந்திரத்தில் ஒரு பகுதி அஷ்டாங்க யோகத்தையே எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப அழகா, ஒவ்வொரு தமிழ் பாடல். அதில் என்னென்ன ஃபர்ஸ்ட் என்ன, யமம், யமம்னு ஒரு பகுதி, அது குணங்களை ஃபாலோ, நியமம், யம நியமம். மூன்றாவதுல ஆதனம், ஆசனம் தான் ஆதனம், எண்ணில்லா ஆதனம், விதவிதமான ஆசனங்கள், எல்லா விதமான ஆசனங்களையும் சேர்த்து எண்ணில்லா ஆதனம். ஆசனம் முதல்ல யம நியமங்கள் குணங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு உயர்ந்த குணங்களை கொண்டு வந்துட்டு உட்காந்து ஆசனம் பிராக்டிஸ். இப்ப நமக்கு அந்த கீழே உட்காந்து இப்படி இந்த பத்மாசனம் போட்டு உட்காந்து பிராக்டிஸே இல்லை. சின்ன வயசுல இருந்தே இந்த டேபிள் சேர் கீழே உட்கார முடியும். இந்த பிள்ளைங்களை கீழே உட்கார சொல்லி கீழே உட்காந்து இந்த 2 காலம் தூக்கி உட்காரும், ஃபிளாட்டா உட்கார. ஆசனம் முக்கியம் தியானத்துக்கு. ஆசனம் அதே ஒரு பிராணாயாமம், ஆசனத்துக்கு அப்புறம் பிராணாயாமம், பிராணனை வசப்படுத்துறேன், பிராண வசப்படுத்தி மனதை வசப்படுத்துறதுக்காக. அதுக்கப்புறம் பிரத்யாகாரம், உலக விஷயங்கள் இருந்து மனசை வெளியில இருக்கும், உலக விஷயம் மனசை இழுத்து பிரத்யாகாரம். கீழே ஒரு கடுகு பொட்டலம் போட்டால் கடுகு எப்படி செதறி போகுது, அதை எப்படி ஒன்றா எடுத்து கிண்ணத்தை போடுறோமோ அதே போல செதறி போன மனசை வந்து இழுத்து கொண்டு வந்து பிரத்யாகாரம்னு பேர். தாரணை, மனசு குவிக்கிறது பேர் தாரணை. ஒரு விஷயத்துல மனசு குவிக்கிறது ட்ரை பண்ணுறது தாரணை. தியானம், மனசு அந்த விஷயத்தை குவிந்து விடுகிறது, எந்த வித செதறலும் இல்லை. தியானம் தியானம் சித்திரித்தால் சமாதி, இந்த புத்தி அதுல போய் ஐக்கியமானது, சமம், இந்த புத்தி அந்த விஷயத்தை ஐக்கியமாக ஒன்றுபட்டு விடுகிறது. இது போல 8 அங்கங்களை உடையது அட்டாங்க யோகம். ராஜமார்க்கம்னு பேர், இதுக்கு இன்னொரு பேர். அப்ப இறை தத்துவத்தை அடைவதற்கு 8 விதமான யம நியம ஆசன பிராணாயாம பிரத்யாகார தாரண தியானம் சமாதி. அப்ப நம்ம சில இடத்துல இருந்த ஆழ்நிலை தியான வகுப்பு, 3 நாளில் இறைவனை உணர்வது எப்படி, உடனே புக் பண்ணிடும், உடனே புக். ஆழ்நிலை தியானம், அது வேண்டிய பொருள்லாம் வாங்கிக்கும், மான் தொலைக்கு கிடைக்கிறத வாங்கிக்கும். அது வெல்வெட்டெல்லாம் பண்ணி வைக்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் மான் தோல், அதுக்கு ஆசனம். இது மறக்காம எந்த கிளாஸுக்கு போனாலும் ஒரு வாட்டர் பாட்டில். தியானத்துக்கு போய் ஏன் வாட்டர் பாட்டில்? அவர் பேசும்போது தண்ணி தாக எடுக்கும். யாருக்கு? எனக்கு. அவர் தான் பேசுறவங்களுக்கு ஏன் தண்ணி தாக எடுக்கிறது? எஃபெக்ட் இருக்கு தண்ணி தாக. எல்லாம் எக்யூப்மெண்ட்லாம் வாங்கி கொண்டு போய் இந்த மாதிரி ஒரு லைட்டா ஒரு லைட் போட்டு, ஃபுல் லைட்ல தியானம் வராது, லைட்டா போட்டு மைல்டா இது கொஞ்சம் இந்த ஓம்காரத்தெல்லாம் போட்டு எல்லாம் அங்கே உட்காந்து டிஸ்டன்ஸ்ல உட்காந்து தப்புன்னு கீழே விழுந்தா அடுத்து மேலே விடக்கூடாது, டிஸ்டன்ஸ்ல உட்காரு, பாதி லைட்டு பாதி டார்க் இருக்கும், கை வச்சு நமக்கு தான் வந்து வரும். Sit straight. 2 minutes தான், அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோமேட்டிக்காக கை உடனே புரிஞ்சு. ஃபர்ஸ்ட் டே ஒரு மாதிரி, சரி செகண்ட் டே ட்ரை பண்ண, செகண்ட் டே நல்லா தூக்கும், சவுண்டு வேறு. தேர்ட் டே வரல, லீவு இருந்தது 3 நாள் தான். அதுக்கு ஒரு 10,000 5,000 ஃபீஸ் கட்டி அதை கொண்டாந்து வீட்டில் வெளியில் வேறு சொல்லிட்டு வரும். I am going to the deep meditation. I want to have 3 days leave. காலையில் தானே கிளாஸ், மத்தியானம் வருது, ஆஃபீஸுக்கு 9 மணிக்கு வர்றது. அது எஃபெக்ட் will be there throughout the day. சார், தியானம்ன்றது 7வது ஸ்டெப்பு. நல்லா புரிஞ்சுக்கணும். தியானம் 7வது கடைசி ஸ்டெப்புக்கு முன்னாடி. தியானம் சித்திச்சா சமாதி முடிஞ்சிடுது, வேலை வாழ்க்கை முடியுது. தியானம் அப்படின்றது சுலபம், டக்குன்னு கண்ணு முட்டை வருது. சில பேர் கண்ணு முட்டை விட
உட்காந்து செஞ்சு பாருங்க. ஆரம்பத்துல ப்ரிப்பரேஷனே இல்லாம தியானத்துல வந்து ஒரு தொப்புன்னு தூங்கி கீழே விழுது. வீட்டுல நான் தியானம் பண்ண போறேன், ஓவரா டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது சொல்லிட்டு போ. அவங்க வந்து கதவை திறந்து பார்க்கறாங்க, தியானத்துல இருக்காரா தூங்குறாரு. அப்புறம் கொஞ்ச நேரத்துல பார்த்தா தூங்கிட்டாரு. அப்பா தியானத்துக்கு போல தூங்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட சமாதி நிலைடா, அப்பப்போ தூக்கமும் வரும். அதெல்லாம் வந்து இன்ட்ரன்ஸ் தியானத்துல சரியாயிடும். சில பேர் விடிகாலையில் எழுந்து 5 மணிக்கு எழுந்து குளிச்சு போய் தியானம் பண்ணிட்டு வந்து திருப்பி பெட்ல போய் தூங்கு பார்த்துருக்கேன். 5 மணிக்கு எழுந்துட்டோம், 4 மணிக்கு எழுந்துட்டோம், அந்த டைம் என்ன பண்றதுன்னு தெரியல. தமசு முதல்ல அதை வந்து விடுபட்டு தமசு முதல்ல ஜெயிக்கணும். காலையில் 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்தா குளிச்சு அதுக்கப்புறம் தூங்க கூடாது, அப்படியே இழுத்துக்கிட்டே போகணும். அதுக்கப்புறம் ஒரு 10 மணிக்கு 11 மணிக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து, இல்லை ஈவினிங் ரெஸ்ட் எடுத்து. ஆனால் 5 மணிக்கு எழுந்து 9 மணிக்குள்ள திருப்பி தூக்கம் வந்துடுது, அதில் திரும்ப தூங்குறோம். தமசு. இவ்வளோ ப்ரிப்பரேஷன் மைண்டு. சாப்பாடு அந்த கண்ட்ரோலில் இருக்கணும், தூக்கம் கண்ட்ரோலில் இருக்கணும், டைம் வந்து டிவைட் பண்ணி அதை யூஸ் பண்ணணும். இவ்வளோ ப்ரிப்பரேஷன் இருக்குது. சினிமா பார்க்கக்கூடாது, ஒரு ஊர்வம்ல வந்து நம்ம போய் இணைச்சிக்கூடாது, கண்ட இடத்துல சாப்பிடக்கூடாது ரோட்ல. இது எவ்வளோ நியமம் இருக்கு. அது யம நியமம். அது இதெல்லாம் போட்டு ப்ராக்டிஸ், ஆசனத்தை ப்ராக்டிஸ் பண்ணி முடிஞ்சது ஒரு 1/2 மணி நேரம் அப்படி ஸ்திரமா இருக்கும். முன்னாடி பின்னாடி இப்படி அசையக்கூடாது, உடம்பு கல் போல நிற்கும். பிராணாயாமம் பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பிரத்யேக வெளியில இருந்து விஷயம் எதுவும் எல்லாம் பட்சத்தில் இருந்து அந்த பட்சத்தில் குறைக்கணும். மனசை வந்து இஷ்ட தெய்வத்து மேலே குவிக்கணும். இவ்வளோ வேலை இருக்கு. இவ்வளோ வேலையை விட்டுட்டு எடுப்புல தியானத்தை கொண்டு போய் பைசா கொடுத்துட்டு உட்காந்து 3 நாள் தூங்கிட்டு வந்து இவ்வளோ இது தாண்டி ஒரு ஜென்மம் பல ஜென்மங்கள் ஆனாலும் ஆகும். அஷ்டாங்க ஒவ்வொரு அங்கமா அதை தாண்டி 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 போற சமாதிக்கு ஒரு பெரிய யோகியா இருக்கு. இது வந்து அஷ்டாங்க யோகத்தினுடைய மார்க்கம்னு சொல்றாரு. இது வந்து பதஞ்சலி ரொம்ப எலாபரேட்டா சொல்ற. பதஞ்சலி யோக சூத்திரத்துல இது விளக்கி இருக்கு. பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சுன்னா எப்ப டைம் இருந்தா அது ஒரு புத்தகம் வாங்கி வச்சு எங்கேயாச்சும் யாராவது கிளாஸ் எடுத்தா அதை அட்டன் பண்ணுங்க. எதுக்கு சொல்றேன்னா, பதஞ்சலி யோகம் இந்த குண்டலினி இப்படி போறது அந்த மாதிரி பேசுறது இல்லை. பதஞ்சலி யோகம் பூராவே மைண்டை பத்தி பேசுறது. நீங்க அந்த பதஞ்சலி யோக சூத்திரம் படிச்சா எப்படி இருக்கணும் உங்களுக்கு ஃபீலிங்? ஏதோ ஒரு சைக்காலஜி புக் படிக்கிற போல இருக்கும். மனசை வந்து எப்படி கண்ட்ரோல் கொண்டு வருது, மனசை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, இதெல்லாம் பதஞ்சலி சொல்றாரு. உடலை தூய்மையாக வைத்துக் கொண்டு சொல்றாரு. உடல் தூய்மை வச்சுக்க இந்த நம்ம வந்து இந்த ஸ்ரீரங்கம் போல இடத்துல பண்ண மடின்னு சொல்லுவாங்க. அவங்க பாஷையில வந்து அந்த கம்யூனிட்டியில மடின்னு சொல்லுவாங்க. ரொம்ப சுத்தம், யாரும் போட மாட்டா, கிட்ட வர விட பார்த்துருக்கேன். இன்னைக்கு கூட பெரியவங்களா சில பேர் அந்த காலத்து பிள்ளைங்க கிட்ட யாரும் விடும். ரொம்ப ஏன் அப்படி சுத்தம் மனசு உடம்புல சுத்தம்னு சொன்னாருன்னா, பதஞ்சலி உடல் தூய்மை வர 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 வரன்னா உடல் மேல இருக்கிற பற்றுதல் குறைஞ்சிருமா. உடல் தூய்மையை வந்து அனுஷ்டானம் பண்ண உடல் மேல பற்றுதல் இருந்து அந்த பாடி கான்சியஸ் வெளில போயிடும். ஜீவனை வந்து விடுதலை நோக்கி நகர்றான்னு சொல்றாரு. சரீர தூய்மையிலிருந்து அங்கிருந்து அப்படி அந்த எவல்யூஷன் அடுத்த ஸ்டெப்புக்கு போகுதுன்னு சொல்றாரு. ஸோ பல விஷயங்கள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். இந்த மைண்ட் ஹேண்டில் பண்றது பூரா பதஞ்சலின்னு சொல்றாரு. அந்த பதஞ்சலி மகரிஷி சொல்றது அஷ்டாங்க யோகம். அதை தான் திருமூலருக்கு கொண்டு வந்து வைக்கிறார். ஸோ திருமூலர் வந்து பதஞ்சலி போன அதே ஸ்டைல அந்த பாதையில கொண்டு போகும், நம்மளை கூட்டிட்டு போறார். அந்த மாதிரி அந்த யோகம் பண்ணும்போது அவர் உள்ளுக்குள்ள அந்த உடலுக்குள்ளுக்குள்ள அந்த பரம்பொருள் தெரிஞ்சுக்கிறார். இந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. இது முடிஞ்சா நீங்க மனப்பாடம் பண்ணிக்கணும். எங்களால் முடியாது, சரி பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஃபெமிலியரா விஷயம் முடிஞ்சா மனப்பாடம், இல்லைன்னா ஃபெமிலியரா. உடம்பினை முன்னம் இழுக்கெண்டிருந்தேன், உடம்பினுக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன், உடம்புலே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே. ரொம்ப அழகான பாட்டு. இந்த ஹியூமன் பாடி இருக்குல்ல, இந்த மனுஷன் எல்லா உடலுக்குள்ளேயும் அந்த இறைவன் குடிக்கொண்டிருக்கிறான். அது கொசுவா இருந்தாலும், எறும்பா இருந்தாலும், எலியா இருந்தாலும், பூடையா இருந்தாலும், நாயா இருந்தாலும், குதிரையா இருந்தாலும், கழுதியா இருந்தாலும், இது பறவையா இருந்தாலும், எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் அந்த ஈஸ்வர தத்துவம் பிரசன்ஸ் இருக்கு. அதனால நம்ம சர்வபூதேஷு அடிக்கடி சொல்லுவோம்.
எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் இறைவன் இருந்தாலும் மனுஷ தேகத்துல அவனோட பிரசன்ஸ் இருக்கு. ஒரு யானைக்குள்ள எப்படி இருக்காலும் அது நமக்குள்ள இருக்கு. அந்த யானைக்கு குதிரைக்கோ அது தெரிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி இல்லை. மனுஷனுக்கு மட்டும் தியானத்தை உட்கார்ந்து அதை அறிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி உண்டு. அதுதான் ஹியூமன் பீங்ஸ் க்ளோரியஸ் என்ற கிரியேஷன். குருதேவ் சொல்ற சுவாமி சின்மையா இருந்தது. மேன் இஸ் கிரவுன் ஆஃப் த கிரியேஷன் சொல்லுவார். கிரவுன் கிரியேஷன்ல கிரவுன் என்ன மேன் தான், தேவன் கூட இல்லை. மனுஷ ஜென்மம் அப்படிப்படுது. அரிது அரிது இப்பிறவி தப்பினால் இப்பிறவி வாய்க்கும் தாய்மான சுவாமி. ஜந்துவனா நர ஜென்ம துர்லபம். ஏன் திருப்பி திருப்பி ரிப்பீட்டடா சொல்லிட்டாங்கன்னா அதுலதான் டிஸ்கிரிமினேஷன் பவர் இருக்கு. அந்த இறை தத்துவத்தை அறிந்து கொள்ளக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இந்த ஹியூமன் இதில் தான் இருக்கு, ஃபார்ம்ல தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. எல்லா இடத்துல இருக்கு. ஒரு பூனையிலும் அந்த தத்துவம் இருக்கு. அது பூனை தெரிஞ்சுக்காது. பூனை மெடிடேட் பண்ணி பார்த்துருக்குமா? இல்லை மெடிடேஷன் கிளாஸ் போகும்போது பூனைக்கு சேர்ந்து 2 டிக்கெட் வாங்குறோமா? பூனை கூட்டணும் பெட்டு அதை கூட்டினது அது இப்படி உட்காந்துக்க முடியும். நம்ம உட்காந்து அது இப்படி உட்காந்து பார்த்து இப்படி உட்காந்து போகணும். ஆனா அது தெரிஞ்சுக்கிற கெப்பாசிட்டி மனுஷனுக்கு மட்டும்தான். உடம்பினை முன்னம் இழுக்குன்னு இருந்தது. நான் சொல்றேன், உடம்ப வந்து முன்னாடி நான் அழுக்குன்னு இருந்தேன். அழுக்குதான் வாஸ்தவம். அஸ்தி ஸ்தம்பம். இந்த உடம்பு எப்படி இருக்குன்னா அஸ்தி, இந்த தலையிலிருந்து கால் வரை எல்லாம் எலும்பு கூடு. ஜெராக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கே பயமா இருக்கும். இங்க இருந்து இந்த இடத்துல ப்ராப்ளம், ஸ்பைனல் கார்டு ப்ராப்ளம், நம்முடைய தலையே இது ஜெராக்ஸ் எடுத்து பார்த்தோம்னா நமக்கே பேய பார்க்குற படம். அது நைட்ல பார்க்கணும் 12 மணிக்கு யாரும் இல்லாத நேரத்தில் நம்மளே அப்படியே 2 கண்ணு அந்த ஸ்கல். அஸ்தி ஸ்தம்பம் ஸ்நாயு பத்தம். இது வந்து அஸ்தினால கட்டப்படுறது, எலும்புனால கட்டப்பட்டு, ஸ்நாயுன்னா நரம்புனால இழுத்து கட்டியிருக்காங்க. இந்த காங்கிரீட் போட்டோம்ல கம்பி போட்டு அந்த கம்பி கனெக்ட் பண்ணுவாங்க. இன்னொரு கம்பி பைண்டிங் ஒயர். ஸ்நாயு பத்தம். மாம்ச சோடித்த லிபித்தம். மாம்சம் கடவுள் வந்து மாம்சத்தை நல்லா இந்த சிமெண்ட் கலக்கிறாங்க. மண்ணு சிமெண்ட் இந்த காங்கிரீட் போட்டு இதுல வந்து அப்போ அங்கங்க அப்பி இருக்கு. மாம்ச சோடித்த லிபித்தம் சர்மாவனத்தம். அதுக்கப்புறம் பில்டிங் கட்டின பிறகு பெயிண்ட் அடிக்கிறாங்க இருக்குல்ல, அதை போல இது பெயிண்ட் கலர் கலரா அடிச்சு விட்டான். சில பேருக்கு வெள்ளை பெயிண்ட், சில பேருக்கு ப்ரௌன் பெயிண்ட். இந்த வெள்ளையிலையும் ப்ரௌன்லையும் விட்டு எடுத்தானா அது மாதிரி வேற கலர் பெயிண்ட். ரொம்ப பியூரா பிளாக் எடுத்தானா அது ஒரு பெயிண்ட். அது ஒவ்வொரு ரீஜனும் ஒரு கலரா இருப்பாரு. நீங்க அந்த வெஸ்டர்ன் சைடு ஆரம்பிச்சா ஒயிட்ல இருந்து ஆரம்பிக்குது, கடைசியில ஆப்பிரிக்கால போனா வேற கலர்ல வந்து இருக்குது. நடுவில் நம்ம மாட்டிக்கணும். அதை எப்படி சிருஷ்டி பண்ணிருக்காங்க? எங்க இருந்து எங்க ஸ்கின் கலர் மாறிட்டே இருக்கு. எல்லா ஸ்கின் கலர் மாறி இருக்குது. உள்ளுக்குள்ள வஸ்து சப்த தாது அவ்வளவுதான். எல்லா எலும்பு தோல், உள்ளுக்குள்ள மாம்சம், உள்ள ருதிரம். இதான் இது மெயின்டெனன்ஸ் எப்படின்னு நமக்கு எல்லாமே தெரியும். இதை பத்தி நிறைய பேச வேண்டிய அவசியமே இல்லை. உடல் வந்து முன்னம் இழுக்கின்றது. உள்ளுக்குள்ள அப்படியே வியாதிகள் வேற. இது மெயின்டெனன்ஸ். இதுல மாத்திரை போட்டு வியாதிகள் வேற. வெறும் உடம்பு, மனசு இல்லாத உடம்பு. மனசுல வியாதி அது வேற. மனோவியாதிகள், சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம். உடம்பரை முன்னம் இழுக்கின்றது. ரொம்ப அழுக்கு நிறைஞ்சதுன்னு நான் இருந்தேன். இது எனக்கு குடிக்காம போச்சு. அப்புறம் சொல்றாரு, இந்த உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கண்டேன். அப்புறம் நான் நினைச்சது, உடம்புக்குள்ள இந்த ஈஸ்வர தத்துவம் இருக்கிறது கண்டறிந்து விட்டேன். உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டான் என்று. இந்த உடம்புக்குள்ளே அந்த ஈஸ்வரன் கோவில் கொண்டிருக்கிறான் தெரிந்து கொண்டேன். தெரிந்து கொண்ட பிறகு உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன். இந்த உடம்பை நான் டேக்கிங் கேர் ஆஃப் திஸ் பாடி. டேக்கிங் கேர் அப்படின்னா டிசிப்ளின்டு லைஃப். சாப்பிட்ற விஷயத்துல இருந்து, குளிக்கிற விஷயத்துல இருந்து, ட்ரெஸ் பண்ற விஷயத்துல இருந்து, அதை வந்து எக்ஸசைஸ் பண்ண எல்லாம் டிசிப்ளின்டு லைஃப். பர்ஃபெக்ட் டிசிப்ளின். குருதேவ் சொல்ல டிசிப்ளின்னா யாரும் இல்லை. The person who submits himself the discipline is called a disciple. அது டிசிப்ளின். இந்த பக்தி மார்க்கத்தை போகும்போது சில டிசிப்ளின், ஞான மார்க்கத்தில் டிசிப்ளின். அந்த நியமங்களை ஃபாலோ பண்ணி இந்த உடலை மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. ஏன் மெயின்டைன் பண்றது வேற, ஸ்டைலா வச்சுக்கிறது வேற. பற்று இருந்து இதை பற்று வச்சுக்கொண்டு எல்லாம் ஸ்டைல் பண்ணி இதுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்றோம். இது வேற நம்ம ஒரு இது லைன் எடுத்து வச்சுக்கணும். நம்ம ஒரு லைன் வச்சுக்கணும்.
சுவர் இருந்தாலே சித்திரம் வரைய முடியும். அதனால சுவரை வந்து பெயிண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சுவர் இருந்தாலும் சித்திரம் வர முடியாது. சுவர் போல இந்த சித்திரம் வரைய வேண்டும். சுவரை வச்சுக்கிட்டே பெயிண்ட் அடிச்சுக்கிட்டா சித்திரம் எப்போ வரைய போகுது? நிறைய லோஷன் வாங்கி வச்சு, நிறைய பவுடர் வாங்கி கலர் கலரா தீட்டு, இந்த சைடு இங்க ஒரு கலர், இங்க ஒரு கலர், எல்லாம் கலரா வச்சு எல்லாம் ஸ்டைல் பண்ணி வச்சுருக்கு. உள்ளுக்குள்ளே உத்தமன் கோவில் போட்டாலே அவரை எப்போது காண்பார்? அடுத்த ஜென்மத்தில். இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணுவோம்? ஒன்லி மெயின்டெனன்ஸ். சார் மெயின்டெனன்ஸ் ஓவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணி மெயின்டைன் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணுவோம். ஓரளவுக்கு நீட்டா மெயின்டைன் பண்ணி நீட் அண்ட் கிளீன் வேற, ஸ்டைல் வேற. இங்க உடம்பை யானிருந்து ஓம்புகின்றேன்னு சொல்லும்போது ஸ்டைல், டைம் வேஸ்ட். நீட் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை வச்சு நீட்டா டிசிப்ளின்டு லைஃப், சுத்தமான லைஃப். ஏன் இதை இப்படி மெயின்டைன் வச்சுங்க? உள்ளுக்குள்ள இருக்கிற இறை தத்துவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றதுக்காக இந்த உடலை நான் ஓம்புகின்றேனே. முன்னாடி இந்த உடம்பை தப்பா நினைச்சேன். ஆக்சுவலி இந்த உடம்பு தான் ரொம்ப பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் தி பிரசன்ஸ் ஆஃப் லார்ட் இன்சைட். ஒரு அழகான இதோட சம்பந்தப்படுத்தி பல விஷயங்கள் இருக்கு. அதை நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். கீதையில ஸ்லோகம் கொடுத்தது, கீதையில ரெஃபரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் இது உபனிஷத்து ரெஃபரன்ஸ் இருக்கு, மகாபாரத ரெஃபரன்ஸ் இருக்கு. மகாபாரதம் ஒரு ஸ்டோரி, அதை நாளைக்கு தான் சொல்ல, நீ சொல்ல மாட்டேன். ஸ்லோகத்தை மட்டும் காமிச்சது. இதெல்லாம் மகாபாரதம். அந்த ஹனுமானும் பீமனும் மீட் பண்ணாங்க இல்லையா? அந்த இடத்துல ஹனுமான் ஒரு விஷயம் சொன்னாரு, பீமன் ஒரு விஷயம் சொன்னார். பீமன் சொல்ற விஷயம் வந்து இந்த பாட்டுக்கு ஃபிட் ஆகும். உடம்புலே உத்தமன் கோவில் கொண்டார் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேன் சொன்னாரு. பீமன் ஒரு விஷயம் சொல்லு ஹனுமான் கிட்ட. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்லோகம். என்ன ஸ்லோகம்? நாளைக்கு தான் சொல்லணும், நாளைக்கு பார்க்கலாம். எல்லாம் உபனிஷத்து விஷயம் தான். திருமூலர் பேசுற எல்லா விஷயம் இன்ட்ராவர்ட். அருமையான ஒரு சித்தர், அழகான பாடல். அவர்களாம் மகாத்மாக்கள். அவங்க வந்து எல்லா அவங்களோட பிரசன்ஸ் எல்லா காலத்தையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். நாம் அவருடைய புஸ்தகத்தை எடுத்து ஒரு பாட்டை படித்து தியானம் பண்ணனா ஒரு கிரேஸ், திருமூலருடைய கிரேஸ் நம்ம மேல ஒரு வாரம் படிச்சுட்டு அவருடைய கிரேஸ் நம்ம மேல பார்வை திரும்பி அவருடைய கிரேஸ் இருந்தாலே சிவனுடைய கிரேஸ் வரும். சிவனுடைய கிரேஸ் தான் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக. பிரச்சனை இருக்கும், அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வேலைக்கு நம்ம கூட போக ஆரம்பிச்சோம். அதனால அந்த மகாத்மாக்கள் எழுதின இந்த மாதிரியான ஸ்லோகங்களை படிக்கும் போதோ திங்க் பண்ணும்போதோ அவர் சொன்ன விஷயத்தை அவருடைய கிரேஸ் பரிபூர்ணமாக வந்துடும். அதுக்காக தான் அவர் வந்தார். கைலாசத்தை அவர் வந்து இது எழுதுறது ரீசனே நம்ம இதெல்லாம் படிக்கணுன்றதுக்கு தான் நமக்கு சொன்னதான் அந்த விஷயத்தை வந்தார். அந்த விஷயத்தை நம்ம வச்சு பாராட்டி கொண்டு திங்க் பண்ணி கொண்டு வந்தோம்னா அவருடைய கிரேஸ்ல சிவருடைய கிரேஸ் இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரும். அதனால இருக்கிற ஸ்லோகங்கள் நாளைக்கு படிச்சோம். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ கொண்டு வர. 100 ஸ்லோகத்துக்கு மேலே நேற்றுக்கு எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு டைம் ஆகும். எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டேன். இதை அந்த இதில் போட்டு எவ்வளோ முடியுமோ பண்ணுறேன். முடியாத பட்சத்தில் இந்த பிபிடியை பிடிஎஃப் மாற்றி உங்களை அனுப்பிச்சு வைக்க. நவராத்திரி பூஜையில் வச்சுக்கிட்டு இல்லை, எப்போ முடியுமோ படிச்சுக்க. ஆனால் பிபிடி பண்ணி உங்களுக்கு அனுப்பிச்சு இதில் வச்சு ஃபோனில் வச்சு எப்போ எங்கேயாவது கான்ஃபரன்ஸ் போய் போர் அடிச்சுன்னா போயிடுது. அவங்க பேசிட்டு இருப்பாங்க, நீங்க பாட்டு திரும்ப நம்ம எல்லாத்துக்கு முன்னாடிலாம் கான்ஃபரன்ஸ் போய் போர் அடிச்சுன்னா ஒரு நோட் புக் எடுத்து படம் வரையும் கட்டமாக போட்டுருவோம். அவங்க நினைச்சுப்பாங்க நம்ம நோட்ஸ் எடுக்கிறோம். ஓரடி அவர் யாரு பேசுற போல மைக் போடும், அவர் போல முகத்து போடும். இது ஈஸியா அவர் முகத்து போடும். ஏன் வால்டர் போட்டு ஈஸியா போட்டு ஏதாவது மறையில இருக்கும். இப்பெல்லாம் அந்த மாதிரி இல்லை. டபுள் டிபுள் சவுண்ட் கேட்குது. செல்போன் கீழே வருது, அப்படியே தூக்கம். முன்னாடி ஸ்டைல் வேற, இப்போ மாடர்ன் ஆகாது வேற. இன்னும் கொஞ்சம் காலம் இருக்கு, வரும் பாருங்களேன். இப்போ நம்ம தான் பண்றோம். ரத்தின பாக்கு பண்ண ரத்தின பாக்குல இருந்த அந்த காலத்து பெரியவங்களாம் காம்பு எடுத்துட்டு தொழில் பண்ணுவாங்க. சொன்னாங்க
இப்படிதான் பண்றோம். இன்னும் கொஞ்சம் காலம் வரும் பாருங்க. இனிமேல் நம்ம இந்த மாதிரி பண்ண வேண்டாம். ரொம்ப கை வலிக்குது. டூ மச். சயின்ஸ் பயங்கர டெவலப் ஆகுது. நீங்க பார்த்தா அப்படி போயிடும். இப்படி பார்க்கணும். கீழே இருந்து மேலே பார்த்தா அப்படி போகும், மேலே இருந்து கீழே பார்த்தா அப்படி போகும். வரும்போது பாருங்க. இல்லைன்னா ஊதணும். இல்லையா நம்ம நினைக்கலாம் வரல. டூ மச் சயின்ஸ் அவசியம் இல்லை. ஒரு செல்போன் வந்து 50-60 ஆப் நம்ம யூஸ் பண்ணது ஒரு 2-3 ஒரு நாளைக்கு. அதுக்கே டைம் இல்லை, மற்ற வேலை இருக்கு. இவ்வளவு எக்ஸஸா இருக்கு கம்ஃபர்ட்ஸ். டூ மச் ஆஃப் கம்ஃபர்ட்ஸ். அவ்வளோ நேச்சுரல் டார்ச்சர் பண்ணி எடுக்கும். இது தேவையில்லை, இவ்வளோ தேவையில்லை. ஓரளவுக்கு இருந்தா போதும். இப்போ நம்ம வாழ்க்கை இருக்குல்ல, நேச்சுரல் டார்ச்சர் பண்ணி பெசஞ்சு எடுத்து இது கூட இதுக்கு உண்டான வேலையை நம்ம கொடுப்போம். அது கொரோனா வந்துருக்குது. 2 வருஷம் வெளில போக முடியாது. ஏதாச்சும் ஒரு பெருசா கடவுள் உற்பத்தி பண்ணி அமைச்சிருக்கான். நீ ஓவரா பண்ணிட்டு இருக்க சயின்ஸ் பேர்ல. ஓகே, பாயிண்ட் என்னன்னா, நான் பிடிஎஃப்ல அனுப்புறேன். முடிஞ்ச அளவுக்கு படிச்சு மீதி நீங்க வச்சு, அதுக்கப்புறம் புத்தகம் உங்க வீட்டில் இருந்து வாங்கி வச்சு ரெஃபரன்ஸ். சப்போஸ் இது இன்னும் கொஞ்சம் நிறைய பண்ணா புத்தகத்தை படிச்சுக்க. ஓம் பூர்ணமதः பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.